அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு சிக்கன் பட்டர் சிக்கன் பட்டர் ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் பட்டர் மசாலா ரெசிபி பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம பட்டரில் தான் சேர்க்குறோம், அதனால் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். இது நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண பரவாயில்ல. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போவோம், அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆன போதும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி வச்சுக்கிட்டோம். இந்த தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஜீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 6-7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி, அது சின்ன துக்கடா சின்னதாக அது சின்ன கட் பண்ணி அது போட்டுக்கலாம். அதாவது 5-6 பல்லு 5-6 முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டிருப்பாங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஆறட்டும். இப்போ நம்ம இங்கே சிக்கன் நல்லா கழுவி 1 கிலோ சிக்கன் கழுவுது. சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்ட பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ தயிர், 1/4 கிலோ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி லிம்பு போட்டுக்கலாம். லிம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சியாச்சு. இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கணும். ஒரு சட்டி எடுத்து இப்போ அதில் பேனிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா தாராளமாக ஆட் பண்ணுவோம், அப்போ தான் பட்டர் ஃப்ளேவர் வரும். பட்டர் ஆட் பண்ண பிறகு எல்லாம் இது போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்லேயே அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வதக்கி வச்சோன்னா அதை அரைச்சிருக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, முந்திரி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மேலே லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு அப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் காரம் பத்தலை, அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரம் மிளகாத்தூள் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அது மேலே ஊற்றிக்கலாம். என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அந்த க்ரீமை பாருங்க, க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி க்ரீம் ஆட் பண்ணிட்டீங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவி, இந்த பட்டர் மசாலா நம்ம ரொட்டி கூட, நான் கூட சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் மஸ்கா ஆட் பண்ணி மேலே பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு மக்களே. பாய் பாய்.